எனக்கு அருமையான ஆசிரியரே, ஆண்டவன் உங்களை அவருடைய பிரதிநிதியாக தெரிந்து கொண்டு அவருடைய சேவையை செய்யும்படியாக ஆசிரியராக உங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மூலமாக ஒவ்வொரு மாணவனையும் ஒவ்வொரு மாணவியையும் சுமக்க அவர் தம் கரத்தை உங்கள் மீது வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மாணவ மாணவியும் வாழ்க்கையிலே சரியான நெறிகளை கற்றுக்கொள்ளும்படியாக உங்களை உபயோகப்படுத்துகிறார். அதோடு கூட அளவில்லாத ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் சகலத்தையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலையும் அவர்கள் அணிந்து கொள்ளும்படியாக அவர்களை பயிற்றுவித்து பலப்படுத்தும்படியாக உங்களை திடப்படுத்தி இருக்கிறார். அதோடு கூட மாணவ மாணவிகளின் வாழ்க்கையிலே இருக்கும் கண்ணீரை துடைக்க, அவர்களை ஆறுதல் படுத்த, அவர்களுக்கு ஒரு சிநேகிதராக இருக்க உங்களை ஆண்டவன் அவருடைய பிரதிநிதியாக அன்பின் தூதுவராக வைத்திருக்கிறார். என்னுடைய பேத்தி இந்நாட்களில் ஸ்கூலுக்கு போகும் பொழுது திரும்பி வந்தவுடன் என் ஆசிரியர் இதை சொன்னார்கள், நான் இவைகளை செய்யக்கூடாது. என் ஆசிரியர் இப்படி சொன்னார்கள், நான் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். என் ஆசிரியர் இந்த ஆகாரம்தான் சாப்பிட வேண்டும், இது ஹெல்த்தி ஃபுட் என்று சொல்லியிருக்கிறார்கள், ஆகவே நான் அதைத்தான் சாப்பிட போகிறேன் என்று சொல்லி ஆசிரியை சொல்லிக் கொடுத்தவைகளை எல்லாம் சொல்லி 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 தன் வாழ்க்கையை நடத்துகிறாள். அதோடு கூட அறிவையும் அவர்கள் வழங்கும் பொழுது வந்தவுடன் ஆசிரியை பிள்ளை நேசிக்கிறபடியினால் பாடத்தை நேசிக்கிறாள். அவள் உட்கார்ந்து டீச்சர் சொன்னபடி அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் முடித்துவிட்டு வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு அதன் பிறகுதான் விளையாட ஆரம்பிப்பாள். ஆம், அந்த ஆசிரியை முக்கியமாக இறைவனுடைய பிரதிநிதியாகவே தோன்றுவதாக நாங்கள் காண்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் அப்படிப்பட்ட இறை தூதுவராக இருக்கிறபடியினால் நீங்கள் எந்தெந்த பிள்ளையை சுமக்கிறீர்களோ அந்த பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் வந்து அவர்களை சுமக்கும்படியாக ஆண்டவன் அருள் புரிகிறார். அந்த பிள்ளைகளுக்காக இறையாசி வர வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது தேவதூதர்கள் அந்த பிள்ளைகளை சுமக்கிறார்கள், அவர்கள் செழிக்கிறார்கள், உங்கள் பெயர் உயர்கிறது. நீங்கள் இந்த பிள்ளைகளை சுமக்கும் பொழுது, சிறுவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அருள்நாதரையே ஏற்றுக்கொள்கிறீர்கள், இயேசுவே ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று இயேசு சொல்கிறார். இயேசு எப்படி ஒரு அருமையான ஆசிரியராக தன்னுடைய பாடுகளையெல்லாம் மறைத்துவிட்டு மற்றவர்களுக்கு அன்பை காட்டி அரவணைப்பை கொடுத்து அவள் கண்ணீரையெல்லாம் துடைத்தாரோ, நீங்களும் அதையே செய்கிறபடினால் ஆண்டவன் உங்களுக்கு கண்ணீர் வராமல் உங்களை சுமந்து கொண்டு உங்களை பாக்கியத்தினால் நிரப்பி உங்கள் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. God bless you. Happy Teachers Day.